நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி விடுவேன். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் என்று ஒரு அருமையான வசனம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா விருத்தி. சொல்லுங்க, பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, விருத்தி. ஹல்லேலூயா. விருத்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். விருத்தின்னு சொன்னா முன்னேற்றம். விருத்தின்னு சொன்னா ஒரு டெவலப்மெண்ட். விருத்தின்னு சொன்னா அதாவது ஒரு புதிய துவக்கம். அதனுடைய கண்கள் பார்க்கிற அனுபவத்துக்கு பேர் விருத்தின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க விருத்தியே இல்லையே அப்படிம்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க என்ன அவங்க வீட்டுல நான் விருத்தியே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது வரைக்கும் நம்மளை பார்த்து யாராவது சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் எழுந்து சொல்ல போறாங்க, உங்க வீட்டுல விருத்தியா இருக்க, ஆமா விருத்தி அடைஞ்சிட்டீங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அனுபவத்தை வார்த்தையை கேட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராங்க. ஆமென். வார்த்தை அழகா சொல்லப்படுது. நீ விருத்தி அடைந்து, என்ன அடைந்து? விருத்தி அடைந்து. நம்ம எல்லாரையும் பார்த்தாங்க சொல்ற, நீ விருத்தி அடைந்து ஆமா தேசத்தை என்ன செய்து சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா உன் முன்னின்று. யார் அவர்கள் சொல்லுங்க, யார் அவர்கள்? நம்ம விருத்தியை தடுக்கிறவர்கள், விருத்திக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறவர்கள், விருத்திய ஆமா முன்னேறப்படிக்கு இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் என்ன செய்வாரா? துரத்துவாரா. ஹல்லேலூயா. விருத்திக்கு தடையா இருக்கிற அது எதுவா இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் என்ன செய்வாரா? கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நிச்சயமா பாப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆண்டவர் என்ன செய்வாரு? துரத்துவார். கர்த்தர் துரத்துவார். விருத்திய தடை செய்கிற காரியங்களை ஆண்டவர் துரத்துவார். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் விருத்தியை கொடுக்க போகிறார். குடும்பத்திற்கு விருத்தியை கொடுக்க போகிறார். வியாபாரத்தில் விருத்தியை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு விருத்தியை கொடுக்க போகிறார். ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேக நாட்கள் புலம்பினோம், விருத்தியே இல்லையே, விருத்தி அடையாம இருக்கிறனே, ஏன் அப்படின்னு கேட்டோமே. அந்த காரியத்துல நமக்கு ஒரு விருத்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஒரு விருத்தி, செய்கிற தொழில ஒரு விருத்தி, நம்முடைய செயல்பாட்டில் ஒரு விருத்தி, எல்லாவற்றிலும் ஒரு விருத்தி அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறது வசனம், நீ விருத்தி அடைந்து. நம்ம விருத்தியை தடை செய்கிற சத்துருவை ஆண்டவர் துரத்துவார். தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் துரத்துவார். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். வேகமா அவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப கவனத்தோட கேளுங்க. முதலாவது நாம் பார்க்க போற காரியம் விருத்தியின் அடையாளம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். விருத்தியின் அடையாளத்தை பார்த்தா தானே நம்ம அதை நம்ம வாழ்க்கையில இருக்கிறத கண்டுகொள்ள முடியும். வேதத்துல சொல்லப்பட்ட அடையாளங்கள் சிலருடைய ஜீவியத்துல பெருசா இருந்திருக்கு. முதலாவது வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 26:13 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் எப்படி ஆனானா? மகா பெரியவனானான். எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் பாருங்க. யார் தெரியுமா இது? யார் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஈசாக்கு. வர வர விருத்தி அடைந்தான். பக்கத்துல உள்ள சொல்லுங்க, நீங்களும் நானும் இனி வர 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 விருத்தி அடைய போறோம்.
அல்லேலூயா. வர 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 விருத்தி அடைய போகிறோம். ஆவிக்குரிய காரியத்துல, மாம்சத்துல, எல்லா காரியத்துல இந்த அடையாளத்தை நம்ம காட்ட போகிறோம். ஆண்டவர் விருத்தி அடைய பண்ண போகிறாரு. வர 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 விருத்தி அடைவோம். ஈசாக்கு வர வர என்ன செய்யறானா? விருத்தி அடைந்தானா. அது மாத்திரம் இல்ல, அழகா வசனம் சொல்லுது, அவன் எப்படி ஆயிட்டானா? பெரியவன் ஆயிட்டான். அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க? எப்பா மகா பெரியவர் வராருப்பா. ஏன் சொல்லுவாங்க? அவன் என்ன அடைஞ்சிட்டான்? விருத்தி அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. நம்மளையும் ஒரு நாள் சொல்ல போறாங்க, பெரிய சபை. அல்லேலூயா. அருவந்தாவியா பெரிய சபை. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. மகா பெரியவனானான்னு சொல்லப்பட்டிருக்க. ஈசாக்க பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்குள்ள விருத்தி வச்சிருந்தாரு. எவ்வளவு பெரிய அடையாளம் இல்ல? அப்பாவுக்கு கூட கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிச்சு? ஈசாக்கு கிடைச்சிச்சு. ஆமென். ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா ஆபிரகாமுக்கு கிடைக்காத பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா ஈசாக்கு கொடுத்தாரு. உடைய தகப்பனார், உடைய குடும்பம், ஊர்ல நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கிடைக்காத நிறைய விருத்திய நமக்கு தருவாரு. அப்படி சந்ததிக்கு தருவாரு, நம்முடைய சபைக்கு தருவாரு, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு தருவாரு. மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். வர வர விருத்தி அடையக்கூடிய அடையாளம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குமானா அது நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். இரண்டாவது வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இது யார் தெரியுமா? யாக்கோபு. யாரு? யாக்கோபு குறித்து சொல்லுது. இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபு மிகவும் என்ன அடைந்தானாம்? விருத்தி அடைந்து திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள். உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்கள் இதாங்க ஆசீர்வாதம். இதுதான் அன்னைக்கு என்னது? ஆசீர்வாதம். யாக்கோபை கர்த்தர் மிகவும் என்ன செய்தார்னா விருத்தி அடைய பண்ணார். அடுத்து வாசிப்போம் வசனத்தை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா உபாகமம் 6:3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நல்லா கவனிங்க. கீழே நிறைய கட்டளை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை. கர்த்தர் நல்லவர். சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல உன்னை எப்படி செய்வேன்? மிகவும் விருத்தி அடைவேன். ஏற்கனவே கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் தான்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உண்மையாகவே கம்பேர் பண்ணி பார்த்தா விருத்தி அடைந்த தேசம் தான். ஆனா உன்னை கொண்டு போன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இன்னும் விருத்தி அடையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட அடையாளம் பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அது ஒரு செழிப்புக்கு, மிகவும் செழிப்புக்கு அடையாளம். ஏற்கனவே செழிப்பு, நீ போன பிறகு என்ன செய்வேன்? இன்னும் அதிகமான செழிப்பு என்ன செய்வேன்? பாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். அப்போ இது ஒரு விருத்தியின் இன்னொரு அடையாளம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா 2 சாமுவேல் 5:10 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாரோட இருந்தாரு? தாவீதோடு இருந்ததனால தான் அவனுக்கு என்னது? விருத்தி. சொல்லுங்க, என்னோட தேவன் இருப்பார். சொல்லுங்க, என்னோட தேவன் இருப்பார். நானும் விருத்தி அடைவேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்ல போறோம், என்னோட கர்த்தர் இருக்கிறார், நான் விருத்தி அடைஞ்சேன்னு நம்ம சொல்லணும்.
ஆமென். ஆனா தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, என்னோட தேவன் இருக்கிறார், நான் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், விருத்தி அடைகிறேன். நம்ம முதல்ல யாரை நிறுத்திடணும், ஆண்டவரை நிறுத்திடணும். பிறகு ரெண்டாவது நமக்கு. ஆமென் சொல்லுங்க. நடக்குமா? இந்த அடையாளம் பலிக்குமா? தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்முடைய காரியத்தை அப்படியே மாற்றுவார். ஆமென். இன்னொரு அடையாளத்தை பார்த்துருவேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்கிறது. லூக்கா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் அடைந்தார். இந்த விருத்தி நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த விருத்தி நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்னையில இருந்து நீங்க ஜெபம் பண்ணணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் போது அந்த வார்த்தையை சொல்லணும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடை. நம்ம பிள்ளைகள் மேல கையை வச்சு சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளை உங்களை போல ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. அதுதாங்க சொத்து நமக்கு, அதுதான் நமக்கு சொத்து. பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, நமக்கு சொத்து லூக்கா 2:52 தான். அது நம்ம வாழ்க்கையில விருத்தி அடையட்டும், பிள்ளைகளுடைய ஜீவியத்துல விருத்தி அடையட்டும். அதுதான் சொத்து. இதை விட வேற வரணும் வேணாம். ஞானம் இருந்தா சொல்லுங்க, உலகத்தை ஜெயிச்சிடலாம். சரீரத்துல நல்ல வளர்ச்சி இருந்தா ஜெயிச்சிடலாம். தேவ கிருபை ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். மனுஷ தயவு, மனுஷன் சிலவு ஆலண்டா பிறவியா இருக்காது. என்ன பிறவி? ஒரு செட்டையும் ஒட்ட மாட்டாருப்பா. இப்ப ஆமரமா மாதிரி அப்படி இருக்காது. ஆமே. அழிந்து போகிற உலக பொருட்களினால் அநேகர் நம்ம என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். அவங்களோட ஒட்டிடக்கூடாது, ஆனா சம்பாதிச்சு வச்சிருக்கணும். நம்ம போற இடத்துலாம் சார் வாங்க, அண்ணே வாங்க, அக்கா வாங்க அப்படின்னு சொல்ற ஆள் கொஞ்ச நாள் கழிச்சு சோத்திரம்னு பார்த்து சொல்லு. ஆமா, அவங்கள நம்ம எப்படி ஆதாயப்படுத்தணும், கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம சம்பாதிக்க மனுஷனுடைய தயவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம வாழ்க்கையில கட்டாயம் வேணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் என்ன செய்தார், அதிகமாக விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப 5 அடையாளங்களை பார்த்துட்டோம். ஈசாக்கினுடைய விருத்தியின் அனுபவம், யாக்கோபின் விருத்தியின் அனுபவம், தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருத்தியின் அனுபவம், தாவீதின் விருத்தியின் அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் விருத்தியின் அனுபவம். இப்போ அனுபவத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையில பெறணும்னா வசனம் என்ன சொல்லுது, என்ன அனுபவம் தேவை, விருத்திக்கான அனுபவம் என்ன தேவை. அடையாளத்தை பார்த்துட்டோம். இனி விருத்தியின் அனுபவமா நம்ம வாழ்க்கையில இனி நடக்க போகிறத கர்த்தருடைய வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். முதலாவது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனரத்தனையான மனோவிருத்தியையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். என்ன விருத்தி? இப்ப நீங்க எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு சாலமோனை போல மனோவிருத்தியை கொடுங்க, தந்துருங்கப்பா. சாலமோனுக்கு கொடுத்த தேவன் எனக்கும் கொடுங்க. குடும்பத்தை நடத்த, நல்லா உழைக்க, சபையில கர்த்தருக்காக சாட்சியா இருக்க, தேசத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க மனவிருத்தி எனக்கு கொடுங்கப்பா. மகிமை உண்டாகட்டும். தருவாரா? நம்புறீங்களா? சாலமோனுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருந்தாரா? மனோவிருத்தியை கொடுத்திருந்தாரு. அவன் நாட்கள்ல அவன் பண்ண தீர்ப்பெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, எத்தியோப்பிய ஸ்திரீ எங்க வந்து பார்க்க வந்தா, சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை வந்து பார்த்துட்டு அவ ஆச்சரியப்படுறா. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது வேற ஒண்ணுப்பா. நான் கேட்டதை விட அதிகமா என்ன செய்யுது இங்க இருக்குதே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன அனுபவத்தை ஆண்டவர் தரப்போகிறார்னா மனோவிருத்தி ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க.
நான் ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்ற அனுபவம் ஒரு பக்கம் தாழ்மையா இருந்தாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்னால ஆண்டவர் நமக்கு விசேஷித்த மன விருத்தியை என்ன செய்வாராக தருவாராக. ஆமென். இந்த உலகம் ரொம்ப ஞானமா நடக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்கு. ஆமா தானே? கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அவ்வளவுதான் நம்மளால என்ன செஞ்சிடும், அது மேற்கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம இருக்கிறோம். பாவமானது ரொம்ப வேகமா என்ன செய்யுது, பெருகி. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு என்ன வேணும்னா ஒரு மனோ விருத்தி ஆண்டவனுக்கு என்ன செய்யணும். சாலமோனுக்கு கொடுத்த அதே மன விருத்தியை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருவார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சாலமோன் இப்படியா அவர் சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 9:9 ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். நல்ல கவனிங்க. சாலமோன் பெற்றுக்கிட்டதுனால அதை அவர் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். இன்னும் அதிகமா விருத்தி அடைவதற்கு மன விருத்தியை நமக்கு அதிகமா என்ன செய்வாராக தருவார். சாலமோனுக்கு ஞான விருத்தியை மன விருத்தியை கொடுத்தனாலதான் நீதிமொழிகள் நமக்கு கிடைச்சிச்சு. மன விருத்தியினால் பிறந்தது என்னது, நீதிமொழிகள். நமக்கு ஆண்டவர் மன விருத்தியை தந்து நாம் அநேகருக்கு எப்படி ஆக போறோம், நீதிமொழிகளா சொல்லுங்களேன், நீதிமொழிகளா மாற போறோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான். அவர் பேர் வேற. ஆனா அவர் தன்னுடைய பேரை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா சங்கீதம் 90. சங்கீதம் 90. யோசித்து பாருங்க, சங்கீதம் 90 என்ன, அவர் அந்த அனுபவத்தை வாழ்க்கையில என்ன செய்யறா, அத விரும்புறாரு. அதுக்கு அவர் பேரையே அப்படி ஆக்கிட்டாருன்னா சங்கீதம் 90. ஆட்டோவுக்கு 90, நிறைய 90. ஏன் ஒரு வீட்டுல அவரு மொய்ப்பணம் செஞ்சிருக்கிறார், அதுலயுமே என்ன கொடுத்திருக்காருன்னா சங்கீதம் 90 கொடுத்திருக்கிறார். நம்மளை நீதிமொழிகளா மாற்றுவார், நம்ம வாழ்க்கை ஒரு நீதிமொழியா மாறப்போகுது. நம்முடைய வாழ்க்கை நீதிமொழிகளா மாறப்போகுது. எப்போ மன விருத்தியை நமக்கு தரும்போது நாம் அநேகருக்கு நீதிமொழிகளா என்ன செய்வோம். இன்னைக்கு அநேகர நீதிமொழிகளா மாற்ற ஆண்டவர் விரும்புறேன். நீதிமொழிகள் பிறந்து வருவதற்கு மனவிருத்தியை உங்களுக்கு எனக்கு கொடுக்க ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆனா அதை விரும்புறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விருத்தி எனக்கு நான் கொடுப்பேன். ஆமென். இரண்டாவது சங்கீதம் 62 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உண்மையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வரியம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். இருதயத்தை அதன் மேல் என்ன செய்யாதீங்க. அப்ப ஐஸ்வரியம் என்ன செய்யும், விருத்தி அடையும் அடையாதா, அப்படிதான் போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் போது உன் இருதயத்தை அதுல என்ன செய்யாத. ஏன் வைக்காதுங்கிறாரு, உங்களை என்ன வாழ வைக்கிறது இது கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, ஐஸ்வர்ய சம்பன்னர் தான் வாழ வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம கையில எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. ஆமா தானே, பணம் இருக்கு தானே. 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் இதெல்லாம் இருக்கு. அது எங்க இருந்து வருது, எங்க இருந்து வருது சொல்லுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்க இருந்தா என்ன செய்யுது, வருது. ஆமா தானே. நம்மகிட்ட இருக்கிற பணம் எல்லாமே எங்க போய் தான் வருது, அது ஒரு சுழற்சி வருது. ரிசர்வ் பேங்க் போகுது, அடுத்து கிளை பேங்க் போகுது, அப்படியே என்ன செய்யுது, சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா பணம் சம்பாத்தியம் ஆகும்போது அது நம்ம கையில என்ன செய்யுது, அது எங்க இருந்து வருது, ரிசர்வ் பேங்க்ல தான் அடிக்காங்க. அது அங்க இருந்து அப்படியே வந்து நம்ம சம்பாத்தியம் பண்ணும்போது அது நம்முடைய சம்பளமா நம்ம கையில வந்து என்ன செய்யுது. ஆனா அது பிறப்பட ஒண்ணு என்ன செய்யுது, இருக்கா இல்லையா. அத மாதிரிதான் ஐஸ்வர்யம் கையில வரும், விருத்திய கத்த தருவார். ஆனா அதனுடைய பிறப்புட எங்க இருந்து வருதுன்னா ஐஸ்வர்ய சம்பந்தம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஐஸ்வர்யத்திலே நமக்கு என்ன தருவார்னா விருத்திய சொல்லுங்க, விருத்திய தருவார். இன்னையில நீங்க சொல்லணும், நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவாவே பேசுங்க. ஆமென். ஐஸ்வர்யம் இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ்வர்யம் வேணும் ஏயா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் கட்டாயம் வேணும். எதுக்கு,
நான் பெரிய ஆளு காமிச்சுக்கிறதுக்கா இல்ல. தேவனுக்கு முன்னால சாட்சியா இருப்பதற்கு, தேவனுடைய நாமத்தினால் அநேக உதவிகளை செய்வதற்கு, தேவனுடைய நாமத்துக்காக தாராளமா செலவழிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் ஐஸ்வர்யம் நமக்கு வேணும். கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார்னா, ஐஸ்வர்யத்தில் ஒரு விருத்தி என்ன செய்வாரு? தருவார். ஆமென். சிலர் சொல்றீங்க ஐஸ்வர்யமா அப்படி ஒரு வரியை இருக்கா மாஸ்டர் அப்படின்னு நீங்க நிறைய சொல்றீங்க. நிச்சயம் உங்களை ஆண்டவர் சொல்வாரு, உங்கள் ஐஸ்வர்யத்தில் ஒரு மேன்மையா கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மனசார நீங்க சொல்லுங்க. நான் இருந்த நிலைமையிலே இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் இருந்த நிலைமையிலே இருக்கேன் பாஸ்டர், அப்படியே தான் இருக்கு பாஸ்டர் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. ஒருவரையும் ஆண்டவர் சொல்ல வைக்க மாட்டார். ஒவ்வொரு படியாலும் உங்களை உயர்த்திட்டு இருக்கிறார். நமக்குன்னு ஒரு படி வச்சிருக்கிறார். நமக்குன்னு ஒரு உயர்வு வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐஸ்வர்யத்தின் நிலைமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நிலைமைக்கு நம்மளை கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்போ நம்ம இருதயம் எங்க வச்சிடக்கூடாது? அதுல வச்சிடக்கூடாது. இருதயம் எல்லாம் எங்க இருக்கணும்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக சொல்லப்பட்டிருக்கல, அதுலதான் மகிழ்ச்சி இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? அதன் மேல பிரியம் வைக்காம பிரியம் அவர் மேல வச்சுட்டோம்னா விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். மூன்றாவது கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்க சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யும்? விருத்தியாகும். இது ரொம்ப அவசியமான ஒரு விருத்தி. எல்லாரும் ஆமான்னு சொல்றீங்களா? இல்லன்னு சொல்றீங்களா? இன்னொரு 10 வருஷம் இருப்போம்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இல்ல ஒரு 15 வருஷம் இருப்போம் அப்படின்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நாளைக்கே பேரோன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். அது எப்படி சொல்லுவோம்? ஏன்னா நம்ம உயிரை என்ன செய்வோம்? ரொம்ப நேசிப்போம். ரொம்ப நேசிப்போம். அதனால வசனம் சொல்லுது, என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. ஆயுசு வருஷத்தை என்ன செய்வாரு? விருத்தி ஆக்குவாரு. யாராவது உங்களை பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல இல்ல நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்கு என்று அவருடைய நீதியை நான் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆயுசின் வருஷங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? விருத்தி அடைய பண்ணுவார். ஏன்னா சிருஷ்டிகள் இருக்கும்போது ஆபரேட்டர் யார் கையில இருக்கு? சொல்லுங்க, அவர் கையில இருக்கு. ஆமா இல்லையா? எங்கேயோ இருந்துகிட்டு என்னெல்லாமோ செய்யறாங்க. நம்ம ஆண்டவர் அதை விட பெரியவர். அதை விட கவனிங்க. ஆயுசின் வருஷங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா விருத்தி அடைய பண்ணுவார். கவலைப்படாதீங்க. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நானும் நல்லா ஆண்டவருக்காக வாழுவேன். ஆண்டவருக்காக நல்லா வாழ்வேன். ஆயுசு வருஷங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? விருத்தடைய. கர்த்தர் நம்மளை எவ்வளவு நாள் இந்த பூமியில வச்சு சாட்சியா அநேகருக்கு நம்மளை உபயோகப்படுத்தி டக்குனு எழுதிப்பாரு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார். அது வரைக்கும் நம்ம நல்ல உற்சாகமா சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியா பலனா சுகமா விருத்தி அடைந்த அனுபவத்தோட அவருக்காக நம்ம செயல்படுவோம். ஆமென். அப்ப ஆயுசு வருஷங்களே ஆமா ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வியாதி பலவீனம் ஒருவேளை என் வாழ்க்கை அழிச்சிரும் முற்றுப்புள்ளி வச்சிரும் அப்படிங்கிற காரியத்தை யாராவது சொல்லியிருப்பாங்கன்னா, யாராவது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஆயுசின் வருஷங்களை நான் விருத்தி அடைய பண்ணுவேன். உன் வியாதி உன்னை பலவீனப்படுத்துவதில்லை. உன் வியாதி உன் ஆயுசை கெடுப்பதில்லை. நான் விருத்தி அடைய பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில் உன் ஆயுஷ் நாட்கள் பெருகும். விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். நாலாவது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 6:7 தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் என்ன செஞ்சான்?
நாலாவது என்ன விருத்தி அடையணும்? வசனம் விருத்தி அடையணும். என்ன அடையணும்? வசனம் விருத்தி அடைந்தாதான் சீசருடைய தொகை என்ன செய்யணும்? பெருகும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் யாரா மாறிடணும். அப்படி என்ன அடையணும்? விருத்தி. வசனம் சபையில என்ன அடையணும்? சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்துல எங்க சபை தேவ வசனத்துல விருத்தி அடையட்டும். எங்க சபை தேவ வசனத்தில் விருத்தி அடையட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட வார்த்தை எங்க சபையில தேவ வசனம் விருத்தி அடைந்ததனால சீசருடைய தொகை என்ன செஞ்சு? இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் தொகையை விட சீசருடைய தொகை என்ன செய்யும்? பெருகட்டும் எங்க சபையில. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வசனமே தெளிவா சொல்லுதுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசர்களாக்க வேண்டும் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அது நடந்துச்சு. ஆமென். ஹalleluya. நம்ம நாட்களிலே அது நடக்கும். நடக்க போகுது. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் யாரு? சீசர்களா கர்த்தர் ஆண்டவர் மாற்ற போகிறார். சபை எப்படி விருத்தி அடைய போகுது? நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அப்படி இருக்க போகுது. அவங்க யாரு? அவங்க ஒரு சீசர். இவங்க யாரு? இவங்க ஒரு சீசர். அந்த அம்மா யாரு? அவங்க ஒரு சீசி. இந்த சகோதரி யாரு? அவங்க ஒரு சீசி. இவங்களோட அவங்க பயங்கரம். இவங்களோட அவங்க பயங்கரம். எதுக்கு? வார்த்தையிலும் செய்யல இல்ல, வசனத்துல. ஹalleluya. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிருக்கேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமா, பயத்தோடும் பரிசுத்த ஆவியினாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்னா பெருகினர். அடுத்து நமக்குள்ள என்ன விருத்தி அடையணும்? பக்தி விருத்தி. என்ன விருத்தி? பக்தியில ஒரு விருத்தி. ஹalleluya. மீன்களுக்கு தூண்டில் போடுவாங்க, பாத்தீங்களா? மீனுக்கு தூண்டில் போடுவாங்க. என்ன போடுவாங்க? புழு போட்டு போடுவாங்க. அது கடிச்ச உடனே போட்டது புழுவா வரும், என்ன வரும்? மீன் தான் வரும். ஆமே. அப்போ இன்னைக்கு முதல்ல மனவிருத்தி, முதல்ல கடைசியில் என்னதுன்னா பக்தி விருத்தி. அப்பதான் நாம் தேவனுக்கு எப்படி இருப்போம்? முழுவதும் பிரோஜனமானவங்களா என்ன செய்யும்? இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன தருவாராக? பக்தி. அந்த பக்தி விருத்தி எப்படி செயல்படுத்தப்படணும்? 1 கொரிந்தியர் 8:1 சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ எதை உண்டாக்கும்னா பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தி என்ன செய்யும்? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில பெருகக்கூடிய விருத்தி, பக்தி விருத்தி என்னன்னா அது அன்பினால் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். ஆனா அந்த அறிவு அது எதாத்தான் செயல்படணும்னா அன்பினால் செயல்படணும். அது இருமாப்பா என்ன செய்யக்கூடாது, அப்படின்னு இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்லணுமோ அப்படி ஒரு பேர் இருக்கு. ஆமா, டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, போடுறது ஊசி, பாடுறது ட்ரீட்மெண்ட், அதை பேசுவாங்க பாருங்க. என்ன, எந்த ஊரு, சாப்பிட்டீங்களா காலையில, அப்புறம் நல்லா இருக்கீங்களே, இப்படிங்கும் போது என்ன நடத்துறோம்? அங்க எல்லா வேலையும் நடத்துறோம். இதே நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், எடுத்தோடனே எடுத்து செஞ்சிருது, சொற்கள் என்ன செஞ்சிருது, ஒரு குத்துனோடனே ஆமாங்க. ஆனா அவர் பேசுறத பார்த்தோன்னே நம்ம மைண்ட் எல்லாம் அப்படியே என்ன செய்யணும், நம்ம அது பேசும்போது இந்த ஊசி போட்டு முடிச்சிருவாங்க. அது மாதிரி தாங்க அன்பு எதை உருவாக்குனா பக்தி. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்படி வந்தாரு? நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்மள வந்து சாட்டை வச்சு விழுத்தாரா? பச்சை பட்டை வச்சு விழுக்கணும், அடிச்சா நம்மள கொண்டு வந்தாரு. அன்பு தாங்க நம்மள ரட்சித்தது. கிறிஸ்துவின் அன்பு. அன்பு தான் நம்மளை தொட்டுச்சு. தொட்ட உடனே நமக்குள்ள
நமக்குள்ள வந்துட்டு என்ன உணர்வு? எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு. ஆமென் சொல்லுங்க. அப்போ பக்தி விருத்தி எதனால் வரணும்னா அன்பினால் வரணும். ஆமென் சொல்லுங்க. அன்பினால் முடியாதது ஒன்றுமே. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை மாற்றி இருக்குன்னா நம்முடைய அன்பு அநேகரை மாற்றும். கிறிஸ்துவின் அன்பு வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஆமென். அப்போ அன்பின் நிமித்தம் வருகிற பக்தி விருத்தி நம்ம வாழ்க்கையில 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கொரிந்தியர் 10 அதே 1 கொரிந்தியர் 10:23 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்க தெளிவா இருக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆமா. உலகத்துல பாருங்க, நாம போய் நிக்கிற கடையில தான் ஒருத்தன் உட்கார்ந்து குசு குசுன்னு இழுத்துட்டு இருக்கான், புகை விட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம போயிட்டு வர இடத்துல தான் ஒருத்தன் அப்படி குடிச்சிட்டு மலான்னு இருக்கிறான். அவனை போல நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. சொல்லுவான், என்ன எனக்கு இந்த வீட்டுல அதிகாரம் இல்லையோ, நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன், எனக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? அதிகாரம். ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், அது எனக்கு என்ன இருக்காது? தகுதியா இருக்காது. எங்க வந்து உதைக்கும்னா பக்தி விருத்தியில வந்து அது என்ன செய்யும்? உதைக்கும். ஏய் நீ யாரு? நீ தேவனுடைய பிள்ளை. நீ அவன மாதிரி நடக்கலாமா? நீ அவன மாதிரி பேசலாமா? நீ அவன மாதிரி குடிக்கலாமா? நீ அவன மாதிரி அசுத்தமா நடக்கலாமா? நீ அவன மாதிரி அவலட்சணமா நீ நடந்து கொள்ளலாமா? நீ யாரு பிள்ளை அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன், ஒரு அறிகுறி நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் பக்தி விருத்தி. இன்னைக்கு அது நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு. அது இல்லாமனால அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டு வெள்ளையும் சொல்லி விட்டுட்டு போய் அங்க போய் நின்று கர்த்தரையே தூதிப்பே, காலமெல்லாம் தூதிப்பே. நேத்து வரைக்கும் என்ன பண்ண? நேத்து வரைக்கும் என்ன பண்ண? நேத்து பேசினது என்ன? நேத்து நீ சம்பாதிச்சது என்ன? உன்னுடைய சம்பாஷணை எப்படி இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியும் போட்டுட்டு கர்த்தரையே தூதிப்பே, காலமெல்லாம் தூதிப்பே. எங்க நீ காலமெல்லாம் தூதிக்க? வாரத்துல 6 நாள் உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு 7வது நாள் மட்டும் வந்துட்டு கர்த்தரையே துதிப்பேன்னா என்ன துதிப்ப? கேட்கணும்ல கேள்வி. பக்தி விருத்தி அற்று போச்சு. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அந்த பக்தி விருத்தி அல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லா தகுதியா இராதுன்னு எச்சரிக்கையா இருந்து வாழ்றோம் பாருங்க, அதுதான் பக்தி விருத்தி. அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆமா, அவங்கள மாதிரி நான் இல்ல அப்படி சொல்லக்கூடாது, இயேசு மாதிரி நான். ஆகவே வசனம் சொல்லுது எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் தகுதியாயிராது. என் வாழ்க்கையில பக்தி விருத்தியா இருக்கதான் நான் வாழ இருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துக்கலாம். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். சபையில் என்ன வேணும்? தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் என்ன செய்யணும்? வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? பழைய பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அடிச்சு துவைச்சிருவாங்க. அப்படித்தானே? தீர்க்கதரிசனம்னா ஏன், எதுக்கு, எப்படி, எப்ப நிறைவேறுங்கிறத கூட என்ன செஞ்சிருவாங்க? சொல்லி. புதிய பாட்டு தீர்க்கதரிசி அதை விட மேலானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சபையில யாரு அதிகமா ஆகணும்? தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள், தீர்க்கதரிசனம் வரமுள்ளவர்களை கர்த்தர் அதிகமாக கர்த்தர் எழும்புவார். அப்படின்னா அது மட்டும் இல்ல, நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஆவியின் 9 வரங்களும் சபையில என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா அது ஒருத்தர் என்ன செய்யணும்? இவர் சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர் என்ன செய்யணும்? அவர் டக்குன்னு வாயை திறக்கணும். தீர்க்கதரிசனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானம் என்ன செய்யணும்? ஆமா பண்ணணும். அப்படிப்பட்ட வரங்கள் சபையில எதை உண்டாக்கும் தெரியுமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு இடம் உண்டாக்குறான், பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறோம். நம்முடைய சபையில் அநேகர் கர்த்தரை எழும்ப கொண்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க. 5 அடையாளங்கள், 5 அனுபவங்களை நம்மளோட கூட எடுத்து காட்டியிருக்கிறேன். 5 அடையாளங்கள் என்ன? ஈசாக்கின் விருத்தி, யாக்கோபின் விருத்தி, இஸ்ரவேல் ஜனங்களின் விருத்தி, தாவீதினுடைய விருத்தி,
இயேசு கிறிஸ்துவுடைய விருத்தி. அனுபவங்கள் என்ன? மனோவிருத்தி நமக்கு தருவார், ஐஸ்வர்யத்தின் விருத்தி நமக்கு தருவார், அப்புறம் ஆயுசின் விருத்தி என்ன செய்வார்? நமக்கு தருவார். தேவ வசனம் விருத்தி அடைவத சபையில பார்ப்போம். கடைசியா நாம எல்லாருக்குள்ளேயும் பக்தி விருத்திய கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வசனங்களை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போனதில்லை. இருதயத்தில் விழுந்திருக்கு. பலன் கொடுக்கும், பலன் கொடுக்க பண்ணுவா. ஆண்டவர் மகிமை சொல்லி மகிமை செலுத்தி எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வசனங்க வாழ்க்கை அப்படியே அபியாசப்படுத்த விரும்புகிறோம். நாங்க வாழ விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனமே எங்க வாழ்க்கையில விருத்தி அடையட்டும். இந்த வசனம் எங்க வாழ்க்கையில ஒரு விருத்தியை கொண்டு வரட்டும். விருத்தி அப்படிங்கிற வார்த்தையா நான் கேட்டுட்டு போக கூடாது. வாழ்க்கையில் அடையாளமா நான் காட்டணும். எங்க குடும்பத்துல காட்டணும். நாங்கள் கூடி ஆராதிக்கிற சபையில நாங்க பார்க்கணும். அன்றைய வாழ்க்கையில நாங்க பார்க்கணும். ஆண்டவர் உதவி செய்யுங்க. நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த சமூகத்தில் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே சத்துரு வைக்கப்பட்டு போவானாக. வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் அபிஷேகமும் கிருபையும் வெளிப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். சமயத்துக்கு தூரத்துக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர் இப்பொழுது கேட்கிற இந்த இடத்தில் உள்ளவர்களும் இதை எங்கெல்லாம் கேட்கிறார்கள் அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிற நீங்க அதில் மகிமைப்படுங்க. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு, உன்னுடைய கிருபையினால் இரக்கங்களினால் சுட்டி நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கு இருந்து காத்து நம்மை நடத்துவதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.